தேனி மாவட்டம் தப்புக்குண்டு பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் கடந்த 2011ஆம் ஆண்டு தனியார் பேருந்தில் பயணம் செய்தபோது சிப்பாலக்கோட்டையைச் சேர்ந்த கருப்புசாமி மற்றும் பிச்சைமணி ஆகியோர் இருக்கைக்காக பாலமுருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கருப்புசாமி மற்றும் பிச்சைமணி ஆகிய இருவரும் சேர்ந்து பாலமுருகனை ஓடும் பேருந்திலிருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளனர். இதனால் பாலமுருகன் படுகாயமடைந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வீரபாண்டி காவல் நிலையத்தில் பாலமுருகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தற்போது இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் பிச்சைமணி, கருப்புசாமி ஆகிய 2 இளைஞர்களுக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 100 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.